நான் விக்கிரவாண்டி மாநாட்டில் பேசும்போது ஒரு பொலிட்டிக்கல் பாம் ஒன்று சொன்னேன், ஞாபகம் இருக்கா? ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்திலையும் பங்குன்னு ஒன்று சொன்னேன். இப்போ அந்த பொலிட்டிக்கல் பாம் எல்லா கூட்டணியிலையும் வெடிச்சுக்கிட்டு இருக்கு, தாறுமாற வெடிச்சுக்கிட்டு இருக்கு. ஸ்டாலின் சார்லாம் பதறாரு, ஆட்சி அதிகாரத்தில் பங்கெல்லாம் தமிழ்நாட்டில் ஒத்து வராது அப்படின்னு சொல்றாரு. அவங்கள பொறுத்த வரைக்கும் ஜெயிக்கிறதுக்காக மட்டும்தான் கூட்டணி, மற்ற எல்லாத்துக்குமே அவங்க தனி அணி, அவங்க மட்டுமே ஒரே அணி. வெல்வோம் ஒன்றாக, ஆனா வரும் வெல்த் எல்லாம் பார்ப்போம் தனியாக. அந்த வெல்வோம் ஒன்றாக என்றது இதுதான் அந்த சீக்கிரட்டு. புரிய வேண்டியவங்களுக்கு நல்லா புரியும் நினைக்கிறேன். உங்களோட நான் இருக்கேன், நம்மளோட நம்ம மக்கள் இருக்காங்க. இதுக்கு மேல என்ன வேணும்? கான்பிடென்டா இருங்க, நல்லதே நடக்கும். உங்களோட நான் இருக்கேன், நம்மளோட நம்ம மக்கள் இருக்காங்க. இதுக்கு மேல என்ன வேணும்? கான்பிடென்டா இருங்க, நல்லதே நடக்கும். உங்களோட நான் இருக்கேன், நம்மளோட நம்ம மக்கள் இருக்காங்க. இதுக்கு மேல என்ன வேணும்? கான்பிடென்டா இருங்க, நல்லதே நடக்கும். தமிழக அரசியலில் புதிய அதிர்வலைகளை கிளப்பிய நிகழ்வு சேலத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் விஜய் ஆற்றிய அரசியல் உரை. தனது கட்சி தமிழக வெற்றி கழகம் சார்பில் பேசிய அவர் மாற்று அரசியல் தேவை குறித்து வலியுறுத்தியதுடன் தேசிய சிந்தனை கொண்ட சக்திகள் ஒன்றிணைய வேண்டும் என்ற முக்கிய அரசியல் செய்கையும் வழங்கினார். சேலம் மேடையில் விஜய் பேசும்போது வெறும் விமர்சன அரசியலில் மட்டும் நின்றுவிடவில்லை. மதசார்பின்மை, சமூக நீதி, ஜனநாயக பாதுகாப்பு இவை வெறும் கோஷங்கள் அல்ல, காப்பாற்ற வேண்டிய அடிப்படை மதிப்புகள் என்று அவர் கூறினார். அதே சமயம் இந்த மதிப்புகளை நம்பும் கட்சிகள் மக்களின் நலனுக்காக ஒன்றாக வர தயாராக இருந்தால் நாங்கள் திறந்த மனதுடன் இருக்கிறோம் என்ற அவரது வரிகள் அரசியல் வட்டாரங்களில் பெரும் கவனத்தை ஈர்த்தது. அதோடு நான் வைத்த வெடி இப்போது அனைத்து கட்சியிலும் வெடிக்க தொடங்கிவிட்டது. மேலும் உங்களுக்கு நான் இருக்கிறேன், நமக்கு மக்கள் இருக்கிறார்கள் என்றார். இந்த வரிகள் நேரடியாக இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியை நோக்கி விடப்பட்ட அழைப்புகளாகவே பார்க்கப்படுகின்றன. நான் விக்கிரவாண்டி மாநாட்டில் பேசும்போது ஒரு பொலிட்டிக்கல் பாம் ஒன்று சொன்னேன், ஞாபகம் இருக்கா? ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்திலையும் பங்குன்னு ஒன்று சொன்னேன். இப்போ அந்த பொலிட்டிக்கல் பாம் எல்லா கூட்டணியிலையும் வெடிச்சுக்கிட்டு இருக்கு, தாறுமாற வெடிச்சுக்கிட்டு இருக்கு. ஸ்டாலின் சார்லாம் பதறாரு, ஆட்சி அதிகாரத்தில் பங்கெல்லாம் தமிழ்நாட்டில் ஒத்து வராது அப்படின்னு சொல்றாரு. அவங்கள பொறுத்த வரைக்கும் ஜெயிக்கிறதுக்காக மட்டும்தான் கூட்டணி, மற்ற எல்லாத்துக்குமே அவங்க தனி அணி, அவங்க மட்டுமே ஒரே அணி. வெல்வோம் ஒன்றாக, ஆனா வரும் வெல்த் எல்லாம் பார்ப்போம் தனியாக. அந்த வெல்வோம் ஒன்றாக என்றது இதுதான் அந்த சீக்கிரட்டு. புரிய வேண்டியவங்களுக்கு நல்லா புரியும் நினைக்கிறேன். உங்களோட நான் இருக்கேன், நம்மளோட நம்ம மக்கள் இருக்காங்க. இதுக்கு மேல என்ன வேணும்? கான்பிடென்டா இருங்க, நல்லதே நடக்கும். ஏன் காங்கிரஸ்? தமிழக அரசியல் சூழலில் காங்கிரஸ் தற்போது திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான கூட்டணியில் உள்ளது. ஆனால் தேசிய அளவில் தனித்த அடையாளமும் பாரம்பரிய வாக்கு வங்கியும் கொண்ட கட்சி காங்கிரஸ். விஜய் தனது உரையில் தேசிய சவால்களை எதிர்கொள்ள மாநில தேசிய இணைப்பு அவசியம், இளைஞர்களின் எதிர்காலத்திற்காக புதிய அரசியல் அமைப்பு தேவை, மக்கள் நலன் முன்னிலையாக இருக்கும் கூட்டணிக்கு நாங்கள் தயார் என்று குறிப்பிட்டது திமுக கூட்டணிக்கு மாற்றாக ஒரு புதிய அரசியல் கூட்டணிக்கான முன்னோட்டமாகவே பார்க்கப்படுகிறது. விஜயின் அரசியல் கணக்கு என்ன? அரசியல் விமர்சகர்கள் கூறுவதாவது, விஜய்க்கு இளைஞர்கள் மற்றும் முதல் முறை வாக்காளர்கள் மத்தியில் செல்வாக்கு உள்ளது. காங்கிரசுக்கு பாரம்பரிய நிலையான வாக்கு வங்கி உள்ளது. இவை இணைந்தால் தமிழகத்தில் மூன்றாவது அரசியல் சக்தி உருவாகவும் வாய்ப்பு உள்ளது. ஆனால் அதே நேரத்தில் காங்கிரஸ் திமுக கூட்டணியை விட்டு வெளியேறுவது எளிதான முடிவு அல்ல. அதனால் இது உடனடி கூட்டணியாக மாறுமா அல்லது அரசியல் அழுத்தம் ஏற்படுத்தும் முயற்சியா என்ற கேள்வி எழுகிறது.
விஜயின் உரைக்கு திமுக தரப்பில் உடனடி கடுமையான எதிர்வினை இல்லை. ஆனால் சில நிர்வாகிகள் அரசியல் அனுபவம் முக்கியம், மேடை பேச்சு மட்டும் போதாது என்று மறைமுகமாக பதிலளித்துள்ளனர். இந்த மௌனம் கூட அரசியல் ரீதியாக முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. விஜயின் வளர்ச்சியை லேசாக எடுத்துக்கொள்ள முடியாது என்ற எண்ணமே இதற்கு காரணமா என்பது அரசியல் வட்டாரங்களில் பேசப்படுகிறது.